இது வரைக்கும் அந்த வாரங்களே இந்த வாரம் தான்ப்பா பிக் பாஸ் பாக்குறதுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணுது. ஒருவேளை ஸ்டார்டிங்ல இருந்தே இந்த பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ் அப்படின்னு இல்லாம இருந்துச்சுன்னு வைங்க, ஒரு சில பிளேயர்ஸ்லாம் வெளியே போயிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. மேபி இந்த பொம்மை டாஸ்க்ல சுனிதாலாம் இருந்திருந்தா இன்னும் வேற லெவல்ல இருந்திருக்கும். சரி, ஆனதாய் போச்சே, இதுக்கப்புறம் பேசி என்ன யூஸ்? நம்ம விஷயத்த பார்ப்போம். காலங்காத்தாலே நம்ம தீபக் அண்ணன் கொரட்டை விட்டு தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் ஸ்ட்ரெயிட்டா வந்து அந்த பாஸ்கெட்டை பாக்குறாரு. உள்ள பார்த்தா அண்ணன் பொம்மை செத்த போன மாதிரி கிடக்குது. அதை பார்த்த உடனே போச்சா அப்படின்ற ஃபீலிங்ஸ்லயே பரிதாபமா நடந்து போயிட்டு இருந்தார் அண்ணன். அதுக்கப்புறம் தான் அண்ணன்ட்ட போய் எல்லாரும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அன்ஷிதாலாம் சும்மா கிடையாது, வேற லெவல்ல டஃப் கொடுத்தா தெரியுமா, நீ என்னன்னா கொரட்டை விட்டு தூங்கிட்ட அப்படின்னு சொல்லவும், அப்படியா ஐ மஸ்ட் அப்ரிஷியேட் ஹர் அப்படின்னு போய் தேங்க்ஸ் பா, நீ எனக்காக எவ்வளவோ செஞ்சிருக்க, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க, ஆனா என்ன இதுதான் பண்ண போறேன்னு தெரிஞ்சுதான் முன்னாடியே போட்டிருக்கலாம், பட் இட்ஸ் ஓகே, எனக்காக நீ இவ்வளவு பண்ணதுக்கு என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியல அப்படின்லாம் சொல்ல நன்றி அப்படின்ட்டு முடிச்சிட்டார். நன்றி, தேங்க்ஸ். அடுத்து நம்ம மஞ்சூரி முத்துக்கிட்டே என்ன சொல்லிட்டு இருக்காங்க, டேய் நேத்து தான் ஆனந்தியை பத்தி புரிஞ்சுக்கிட்டேன், நேத்து அன்ஷிதாவும் ஜாக்கும் வெளியே பொம்மையை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க, அப்ப வந்து இந்த பீஸ் எப்படி தெரியுமா மண்டைய கழுவுது, நீங்க ரெண்டு பேரோட பொம்மையை வச்சிருக்கீங்கல்ல, அந்த பொம்மையோட ஓனர்ஸே உங்களை கோத்து விட்டு உள்ள போய் ஜாலியா இருக்காங்க, சோ பார்த்து விளையாடுங்க அப்படின்றாடா. இதை கேட்டு நம்ம முத்துவும் ஸ்மார்ட் மூவ் தானே, கிளவர் தானே அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்காரு. பட் இந்த டாஸ்க் வந்ததுனாலயா இல்ல பிரிஞ்ச வீட சேர்த்ததுனாலயான்னு தெரியல, உள்ளுக்குள்ள 1-2 எல்லாம் கிடையாது, ஏகப்பட்ட கேங்கு சுத்திட்டு இருக்குது. சுந்தரபாண்டி, நானு, மாப்பிள்ள, உஸ்லமுட்டி ஜகனு, பெரிய பரஞ்சோதின்னு 5 பேர் ஒரே டீமா தான் இருப்போம். அதுல ஒன் ஆஃப் த கேங் முத்து, சாச்சனா, மஞ்சரி. நம்ம ஊர்ல எல்லாம் பூவோட சேர்ந்து நாறு தான் மணக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க அப்படியே கொஞ்சம் ரிவர்ஸ், நாரோட சேர்ந்து பூவும் நார போகுது. இதுல யார் அந்த நாறு அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த வீக்கோட லீஸ்ட் ஓட்டு யாரோ அவங்க தான். அடுத்த அன்ஷிதாக்கு நன்றி எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அன்ஷிதா என்ன சொல்லிட்டு இருக்காங்க, இந்த ஜாக்கு ஐயோ பயங்கரமான ஆள்ரா, அவரோட இண்டிவிஜுவல் கேம் ஆட ஆரம்பிச்சிட்டா, கேட்டா மஞ்சரிக்காக தான் உட்கார்ந்துட்டு இருக்க அப்படிங்கிறா. இங்க சுத்தி இருக்கிறவங்க மட்டும் கிடையாது, வீட்டுக்குள்ள இருக்கிற நிறைய பேரு இப்ப ஜாக்கு மேல கொலகான்ல இருக்காங்க, அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டான சௌந்தர்யா உட்பட. சாரிடா அம்பி, எல்லாமே உனக்கு எதிரா இருக்கு. ஏன்னா முந்தா நேத்து நடந்ததெல்லாம் வச்சு பாக்குறப்போ மக்களுக்கு மஞ்சரிக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தினால மட்டும்தான் இவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஜாக்க பொறுத்த வரைக்கும் அவ ஒரு இண்டிவிஜுவல் பிளேயர் அப்படின்றத காமிக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்றா அப்படின்னு ஹவுஸ் மேட்ஸ் நம்புறாங்க. அப்ப நடுவுல ஏன் இந்த ஃப்ரெண்ட்ஷிப், பாசம் அப்படின்ற வேஷம் என்பதுதான் இவங்க எல்லாரோட கேள்வியும். ஆனா யாரு என்ன வேணா பேசிட்டு போங்க, ஐ டோன்ட் கேர் அப்படின்னு நம்ம ஜாக்க அவங்களோட கேமை தனியா ஆடிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம ஆனந்தி போய் இன்னைக்கு யார் மண்டையை கழுவலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ அன்ஷிதா நடந்துட்டு இருந்திருக்காங்க. சோ அப்படியே அல்லேக்கா தூக்கிட்டு வந்து உட்கார வச்சு, ஏய் இந்த ஜாக் என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னா, நான் மஞ்சரிக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தினாலதான் இங்க உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா. ஆனா நான் அப்படி பாக்கலையே, அன்ஷியா தான் பார்த்தேன், ஜாக்கா தான் பார்த்தேன். பட் அவ இன்னொன்னு சொன்னா, அன்ஷி கேமா பார்க்க ஆரம்பிச்சிட்டா, அதனால நானும் அப்படியே பார்த்துட்டு போறேன் அப்படின்னு. அப்புறம் அன்ஷி வேணும்னே தான் வச்சிருக்கா அப்படின்றா இப்படின்னு ஆல்ரெடி எரிஞ்சிட்டு இருக்க ஃபயர்ல கிருஷ்ணாயில ஊத்திட்டு இருக்காங்க ஆனந்தி. அப்ப சைடுல உட்கார்ந்து இருந்த ஜெஃப்ரி நடந்து போயிட்டு இருந்த ஜாக்க கூப்பிட்டு சும்மா பேசிட்டு இருந்தாரு. அப்ப ஜாக்க லைட்டா போட்டு பார்த்தாங்க, அன்ஷி கட்டி பிடிச்சிக்கலாமா அப்படின்னு. நான்லாம் உன்னை கட்டி பிடிக்க மாட்டேன், போ உன்ட்ட அப்புறமா பேசுறேன் அப்படின்னு மூஞ்சி திருப்பிட்டு போயிட்டாங்க. நம்ம ஜாக்கும் அப்படின்ட்டு போயிட்டாங்க. மூடிட்டு போடே. ஆனா உண்மையை சொல்லணும்னா இங்க யாருமே யாருக்காகவும் ஆடல. ஜாக்க பொறுத்த வரைக்கும் சத்தியம் பண்ணி கொடுத்தது அப்படின்றதெல்லாம் சும்மா கதை. மஞ்சரி வந்து இல்ல விட்டுரு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமாவது விட்டுட்டு போயிருக்கணும்ல, ஆனாலும் விட்டுட்டு போகாம கட்சி வரைக்கும் நிக்கிறாங்க அப்படின்றப்போ தன்னை ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அன்ஷிதா தன்னையும் ப்ரூவ் பண்ணிக்கணும், அட் தி சேம் டைம் மஞ்சரி இதுவும் உள்ள போக கூடாது. சோ ரெண்டுத்தையும் மைண்ட்ல வச்சுட்டு உட்கார்ந்துருந்தாங்க. ஆனா மக்கள்கிட்ட சொல்றப்போ மஞ்சரிக்காக தான் நான் உட்கார்ந்துட்டு இருந்தேன்னு ஜாக்கும், மஞ்சரியை கம்பேர் பண்றப்போ தீபக் அண்ணா ஸ்ட்ராங் பிளேயர் அப்படின்னு அன்ஷிதாவும் நம்ம எல்லாருக்கும் குத்தன காதியை திரும்ப திரும்ப குத்திட்டு இருக்காங்க. ஆனா ஊசியை வச்சு கிடையாது, கடப்பாறையை வச்சு. ஏற்கனவே குத்தியாச்சு, திருப்பி குத்த ட்ரை பண்ணாத. நெக்ஸ்ட் மார்னிங் டாஸ்க் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸும் இந்த வீட்டுக்குள்ள வரப்போறதுக்கு முன்னாடி எப்படி வந்தாங்க, இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்ல சொன்னாங்க. அதுல முக்கியமான ஒரு சில பீஸுங்க பேசினது மட்டும் பார்ப்போம். அதுல ஃபர்ஸ்ட் மஞ்சூரி, ஏற்கனவே அன்ஷிதாக்கும் மஞ்சூரிக்கும் ஒரு கோல்டு வார் போயிட்டு இருக்கு. சோ இத வச்சுட்டு மஞ்சூரி என்ன சொன்னாங்க, என் ஆன்மா ஒரு தூய ஆன்மா அப்படின்னு அவங்க காமிச்சிட்ட மாதிரி ஸ்டார்டிங்ல பண்ணாங்க. அது உண்மையா பொய்யோ அதை பத்தி நான் இங்க பேச விரும்பல. அப்புறம் என்ன நீங்க வந்த, ஆனா இந்த ஆன்மாக்குள்ளேயும் ஒரு சில வன்மம்லாம் இருக்கும், அது இப்ப வெளிப்படுதோ அப்படின்னு எனக்கு தோணுறது. சோ ஸ்டார்டிங்ல பொலைட்டா இருந்துட்டு இப்ப புரட்டி அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு போனாங்க. இதுக்கு நம்ம அன்ஷிதாவும் நன்றி வணக்கம் அப்படின்னு சிரிச்சுட்டே சொன்னாங்க. ஆனா ஒண்ணு, இப்ப இவங்க 2 பேருக்குள்ள இருக்க காண்டுக்கு எல்லா கேமராவையும் ஒரு 2 நிமிஷம் ஆஃப் பண்ணணும்னு வச்சுங்க,
திரும்பி ஆன் பண்ணி பாக்குறப்போ ரெண்டு பேர் மண்டையிலயும் ரத்தம் கொட்டுன்னு கொட்டிட்டு இருக்கும். அந்த அளவுக்கு கொலகான்ல இருக்காங்க. சண்டைக்கு சண்டை, ஒண்டிக்கு ஒண்டி. வரியா? அடிக்கிற அடியில 5 நிமிஷத்துல மூஞ்சல முக்கியம் பாக்குறியா? நெக்ஸ்ட் வந்த அன்ஷிதா, ஜாக்லின் இருக்கே வந்த ஸ்டார்டிங்ல ஒரே ஸ்டாண்ட்ல தான் நிப்பா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போ சைக்கிள் ஸ்டாண்டு, கார் ஸ்டாண்டு, ட்ரெயின் ஸ்டாண்டு, ஏரோப்ளேன் ஸ்டாண்டு மாதிரி ஏகப்பட்ட ஸ்டாண்ட் எடுக்கிறாள்னு எனக்கு தோணுது. தன்னை ப்ரூவ் பண்ணும் அப்படின்றதுக்காக என்ன வேணா பண்ணுவா அப்படின்றது சமீப காலமாக தெரிகிறது அப்படின்னு கோவத்துல அடிக்க போயிட்டாங்க. ஆனா நேர்ல போய் அடிக்க முடியாது அப்படின்றதுனால அவங்க கையிலேயே அடிச்சு உன்னை என்ன பண்றான் பாரு அப்படின்ற கோவத்தை உள்ளுக்குள்ள வச்சாலும் அவங்களோட மூஞ்சில லைட்டா வெளிப்பட்டது. நெக்ஸ்ட் நம்ம சௌந்தர்யா, அவங்களுக்கு 1008 க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருந்தாலும் சம்பந்தமே இல்லாம எதிர் டீம்ல இருக்கிற சிவா கிட்ட போய் ஜாக்லின் இப்படி பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அவ பண்றது ஆரம்பத்துல பார்த்துட்டு நான் ஃப்ரெண்டுன்னு நினைச்சிட்டேன். ஆனா இப்பதான் தெரியுது அவளோட கேம் ஆடிட்டு இருக்கா. என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் அவ கண்டுக்கவே இல்லை. அதன் விளைவா இப்ப என்னோட பொம்மையை இழந்துட்டு நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அது அங்கிருந்து வந்து நம்ம ஜெஃப்ரி எட்டி பார்த்துட்டு, ஓ அழுவுறீங்க, அதுவும் எதிர் டீம் காரன்ட்ட போய் என் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க இல்லையா, அழுவு அப்படின்னு கோச்சிட்டு போயிட்டாரு. கோச்சிக்க எனக்கு என்ன? அது ஏன் ஃப்ரெண்ட்ஸ் இத்தனை பேர் சுத்தி இருக்கிறப்போ நம்ம சிவானன்ட்ட மட்டும் போய் சொல்லணும். எங்க அண்ணன் மூஞ்ச பார்த்தா உங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியுது? ஆனால் நம்ம சிவானே சரி அழுதுட்ட வா கன்வின்ஸ் பண்றேன் அப்படின்னு கட்டி புடிச்சு தோல்ல தட்டி கொடுத்துட்டு இருந்தார். இப்ப நடந்த மேட்டர் அப்படியே மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் தானாவே பதிஞ்சிடும். இப்போ நெக்ஸ்ட் ரயான் கோச்சிட்டு இருக்காரு. எதுக்கு எங்கள்கிட்ட சொல்லாம அங்க போய் நீ எழுதிட்டு இருக்க அப்படின்ட்டு. அதுக்கு என்னென்னவோ காரணம் சொல்றாங்க தவிர்த்து ஜாக் இப்படி பண்ணிட்டாலே நினைச்சுதானே நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவே இல்லை. சொல்ல முடியல, சொல்லவும் முடியாது. ஆனா உண்மையிலே சௌந்தர்யாவை நிறைய பேர் பார்த்துட்டு ஜஸ்ட் டைம் பாஸ்க்கு இல்ல கியூட்டா ஒரு சில ரியாக்ஷன்லாம் கொடுத்து ஓட்ஸ் வாங்கிடலாம் இப்படின்ற மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மையா சொல்லணும்னா இந்த பீஸ் சைலண்டா ஒரு கேம் ஆடிட்டு இருக்கு. அதை உத்து கவனிக்கிறவங்களுக்கு மட்டும் தான் புரியும். உங்க ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப தப்பு சார். அந்த அளவுக்கு நான் ஒரு டம்மி பீஸ். அது தப்புன்னு சொல்ல வரல. எப்படி ஜாக் ஃப்ரெண்ட்ஸ்ன்றது தனியா வச்சுக்கிட்டு தன்னோட கேம்ன்றது தனியா வைக்கிறாங்களோ அதே மாதிரி சௌந்தர்யாவும் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றத தனியா வச்சுட்டு தன்னோட இண்டிவிஜுவல் கேமையும் ஆடிட்டு தான் இருக்காங்க. ஆனா என்ன எல்லாருக்கும் தெரியற மாதிரி ஆடாம சைலண்டா ஆடிட்டு இருக்காங்க. இது தெரியாம இந்த ஜெஃப்ரியும் ரயானும் என்கிட்ட சொல்லல போ நான் கோச்சிக்கிட்டேன் அப்படின்னு மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்காங்க. அடுத்த சம்பவமும் நம்ம சௌந்தர்யா தான் செஞ்சாங்க. அது என்னவென்றால் நம்ம மஞ்சுரி போய் சௌந்தர்யா கிட்ட நீங்க சார்ஜென்ட் தானே, அப்ப இங்க பாருங்க யாரோ பாயசத்தை போட்டு கப்பல குடிச்சிட்டு அப்படியே வச்சுட்டு போயிருக்காங்க, இதை கண்டுபிடிச்சு களை எடுங்க மேடம் அப்படின்னு சொல்ல யார் இதை பண்ணீங்க மரியாதையா சொல்ல போறீங்களா இல்லையா அப்படின்னு சுத்தி சுத்தி கேட்டாலும் ஒரு பீஸும் சொல்ல மாட்டேங்குதுங்க. அதனால முத்து ஒரு ஐடியா கொடுத்தார். இங்க பாருமா போய் எல்லார்ட்டையும் சத்தியம் வாங்கு, அப்ப ஒத்துட்டு தானே ஆகணும் அப்படின்னு சொல்ல எல்லார்ட்டையும் போய் ப்ராமிஸ் கேக்குறாங்க. அப்ப எந்த பீஸும் ஒத்துக்கல. டிராஃபி மேல சத்தியம் கேளுமா அப்படின்னு சொல்ல இந்த பீஸா அப்படியே போய் டிராஃபி மேல சத்தியம் பண்ண சொல்லி எல்லார்ட்டையும் கேக்குது. அப்பவும் ஒரு பீஸும் ஒத்துக்கல. இதுக்கு மேல வேலைக்கு ஆகாது, இறங்கிட வேண்டியது அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டா போய் கொட்டுன்னு கொட்டிட்டு இருக்கிற பயங்கரமான மழையில கார்டன் ஏரியால உட்காந்துக்கிட்டு நீங்க ஒத்துக்கிற வரைக்கும் இங்க இருந்து எந்திரிக்கவே மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஏமா உனக்கு நினைக்கணும்னா நினைஞ்சிட்டு போ, அதுக்கே இந்த மாதிரி தேவையில்லாத பிட்டே அப்படின்னு மனசுக்குள்ள எல்லாரும் நினைச்சிட்டாங்க. சோ யாரும் பெருசா கண்டுக்கவும் இல்ல, செஞ்சது யாரும் ஒத்துக்கவும் இல்ல. அதுக்கப்புறம் கோச்சிட்டு இருந்த ரயானே அட லூசே டிராஃபி மேலே சத்தியம் பண்றாங்க நான் பண்ணலன்ட்டு, அப்படி இருக்கிறப்ப நீ எல்லாம் ஏமாத்திரம் போ ஏஞ்சி காமெடி பண்ணிட்டு அப்படின்னு திட்டி அனுப்பவும் ஏஞ்சி போயிட்டாங்க. அவர் சொன்ன புத்திமதிக்கெல்லாம் இல்ல, ரயான் என்கிட்ட பேசிட்டான் இது போதும் எனக்கு அப்படின்றதுக்காக தான். நெக்ஸ்ட் தினம் ஒரு திருக்குறள் மாதிரி தினம் ஒரு புரளி பேச வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு பேரும் சுத்திட்டு இருக்காங்க தெரியுமா. அதுல நேத்து என்ன பேசினாங்கன்னா ப்ரோமோ 1ல என்ன பாத்தீங்களோ அது மட்டும் தான் பேசியிருக்காங்க. அதுக்கு முன்னாடியும் ஒண்ணும் கிடையாது பின்னாடியும் ஒண்ணும் கிடையாது. அத சோம்பேறித்தனம் பட்டு நம்ம ப்ரோமோ எடிட்டர்ஸ் இங்க இருந்து கட் பண்ணி ப்ரோமோல எடுத்துட்டு வந்து பேஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்படின்னா பேசினாங்கன்னு கேட்டீங்கன்னா ஆனந்தி சொல்லிட்டு இருந்தாங்க தர்ஷிகா ரொம்ப தனியாவே இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு. அதுக்கு பவித்ரா நான் போய் பேசலான்னு போனா எப்ப பார்த்தாலும் இந்த விஷால் கூடவே சுத்திட்டு இருக்கான், என்ன பேசுறது அவளுக்கு கையில எரியுது அப்படின்னு சொல்லி இவன் தடவி விட்டுட்டு இருக்கான். ஏன் இன்னொரு கை இல்லையா, அதை வச்சு அவளே பண்ணி கூடாதா, இதெல்லாம் கண்டு காணாம இருக்க முடியல என்னால அப்படின்னு பவித்ரா பயங்கரமா புலம்பிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வச்சு பாக்குறப்போ உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த நான் சொல்ல போறேன், அதை கேட்டு நீங்க ஷாக் ஆக போறீங்க. ஆனா அது இப்ப கிடையாது, கிளைமேக்ஸ்ல சொல்றேன். சோ பொறுமையா ஃபுல்லா பாருங்க. நெக்ஸ்ட் அந்த பொம்மை டாஸ்க கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாங்க. ஆனா வெளில மழை பப்பர் பேன் வாயை திறந்து துப்பிட்டு இருக்குது. அதனால இந்த கேப்ல வேற ஏதாவது கொடுப்போம் அப்படின்னு ஒரு சிட்டை கொடுத்து அதுல இருக்கிறத படிச்சு அதை யாருக்கு டெடிகேட் பண்ண விரும்புறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு பிக் பாஸ். இதுலயும் முக்கியமானதை மட்டும் பார்ப்போம். இதுல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சிவா இந்த வீட்டுக்குள்ள 2 பேருக்கு சொப்பு சாமா கொடுத்தா ஓரமா உட்காந்து விளையாடுவாங்க, அது யார் அப்படின்னதுக்கு தர்ஷிகா அண்ட் விஷால் அப்படின்ட்டாரு. இத பார்த்துட்டு அவங்க காண்டாவாங்கன்னு பார்த்தா அச்சோ வெக்கமா வருது அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்காங்க. ஐயோ சிரிக்கிறாடா சிரிக்கிறா. நெக்ஸ்ட் சௌந்தர்யாக்கு இவனை நம்பி எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்னு ஒண்ணு வந்துச்சு. அதை யாருக்கு கொடுக்கறது அப்படின்னு யோசிச்சுட்டு சாச்சனா கொடுக்குறேன் அப்படின்னாங்க. அதான் ஆல்ரெடி யோசிச்சு வச்சிருப்பேன், அதுக்கே அவ்வளவு சீனு, காரணத்தை சொல்லு அப்படின்னாங்க. சாச்சனா சொல்றேன் மக்களுக்காக சொல்றேன். அதுக்கு என்ன காரணம் சொன்னாங்கன்னா அவள்கிட்ட ஒரு மேட்டர் சொன்னா எல்லார்ட்டையும் போய் ஒப்பாரி வச்சுட்டு வந்துருவா, அது எதிர் டீம்னு கூட பார்க்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் ஒரு விஷயத்தை இந்த பீஸ்ட சொன்னாலுமே கம்ப்ளீட்டா வேஸ்ட் அப்படின்னு நினைக்கிறது யாரு என்ற கேள்விக்கு ஒரு செகண்ட் கூட யோசிக்காம ராணவ்
அப்படின்ட்டாங்க. ஆனா கண்டிப்பா இந்த பீஸை தான் சொல்ல போறாங்க அப்படின்றது சாச்சனாக்கே தெரிஞ்சிருக்கு. இதுக்கு அவங்க என்ன ரீசன் கொடுத்தாங்கன்னா, நானும் வந்து அதுல இருந்து ஒன்னு சொல்றேன், புரிஞ்சிக்கவே மாட்டான், சோ அவன்ட்டு சொல்றதே வேஸ்ட் அப்படின்னு என்ன அடி அடிச்சாலும் ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி ஏஞ்சி வந்து ஏதாவது பண்ணுவாருன்னு பார்த்தா ஃபீலிங்ஸே இல்லாத பறவை மாதிரி ஒரு ரியாக்ஷனும் காமிக்காம அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் விஷால், அவருக்கு என்ன வந்துச்சுன்னா, நீ யோகியம் தான், ஒழுங்கா விளையாட ஆரம்பி அப்படின்றத ரயானுக்கு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் क्वेश्चन இருக்கு இல்லையா, நீ விளையாட்டுக்கு பண்றன்ற பேர்ல ஒன்னு பண்ற பாரு, அதை பார்க்கிறதுக்கு சகிக்கல அப்படின்றத அன்டவுட்டட்லி சௌந்தர்யா கொடுத்துட்டு, ஒரு சில இடத்துல ஒரு சிலதெல்லாம் பண்ற, அதெல்லாம் பார்க்கிறதுக்கு கிரிஞ்சா இருக்குது, எதுக்கு பண்றேன்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்ல, எப்பவும் போல நம்ம சௌந்தர்யாவும் ஒரு சில ரியாக்ஷன்லாம் கொடுத்தாங்க. மூஞ்சி சரியில்லை, முழியும் சரியில்லை. அவ்வளவுதான், நான் கோவலாம் பட மாட்டேன், பிகாஸ் இதெல்லாம் கேட்டு கேட்டு மறுத்து போச்சு அப்படின்ற மாதிரியே தான் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. பிகாஸ் அவங்களுக்கே தெரியும், ஒன்னும் அவன் புதுசா சொல்லியே, நம்ம பண்றது தானே சொல்றான் அப்படின்னு. நெக்ஸ்ட் நீங்க பாக்குறீங்க தெரியுமா, இந்த கேங் எல்லாம் தனியா உட்கார்ந்து பேசிட்டு இருக்கு. இத பார்த்த இந்த பாய்ஸ் கேங் என்ன தெரியுமா பேசிட்டு இருந்தாங்க, அந்த கேங்க பத்தி. சௌந்தர்யா தனியா விளையாடி இருந்தா கூட ஒழுங்கா விளையாடி இருப்பா, இந்த ஜாக் கூட சேர்ந்து கெட்டு போயிட்டு இருக்கா. இந்த ஜாக் ஒரு குட்டி வனிதாக்கா, சௌந்தர்யாக்கு ஏதாவது ஒண்ணுனா உடனே வந்துருவா, சௌந்தர்யா கூட அமைதியா தான் இருப்பா. அங்க 3 பேர் உட்கார்ந்து இருக்குதுங்களே, அதுங்க தான் பயங்கரமான ப்ராப்ளம் எப்ப பார்த்தாலும் கிரியேட் பண்ணிட்டே இருக்குதுங்க. ஆனா அதனாலதான் கேமே ஓடுது அப்படின்னு பொறணி பேசிட்டு இருக்காங்க இந்த பாய்ஸ் கேங். பாய்ஸ் கேங்னு சொல்ல முடியாது, விஷாலும் தீபக்கும் சொல்லலாம். நம்ம விஷாலை பொறுத்த வரைக்கும், யாராவது தப்பி தவறி ஸ்கோர் பண்ணாலோ, வெளியில இருந்து கைத்தட்டல் வந்தாலோ, அடுத்த வாரம் அவங்கள பத்தி ஏதாவது ஒரு கதையை கிளப்பி விட்டுட்டு இருப்பாரு. அந்த வகையில இப்போதைய டார்கெட் முத்து, மஞ்சரி மற்றும் ஜாக்லின். ஒருவேளை இந்த கேம் ஒர்க் அவுட் ஆகலன்னு வச்சுங்க, இருக்கவே இருக்கு தர்ஷிகா, அங்க ஒரு லவ் மேட்டர் போட்டோன்னு வச்சுங்க, கண்டிப்பா டாப் 5 முடிஞ்சு போச்சு அப்படின்னு மாஸ்டர் மைண்டோட ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு நம்ம விஷால். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா, ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. நெக்ஸ்ட் இப்போ பொம்மை டாஸ்க் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுல ஃபர்ஸ்டே முடிவு பண்ணிட்டார் நம்ம விஷால், ஜாக் பொம்மையை நான் தூக்க போறேன் அப்படின்ட்டு. அண்ட் இவரோட பொம்மையை சேவ் பண்றதுக்கு ஒரு கேங்கையும் செட் பண்ணி வச்சிட்டாரு. அதுக்கேற்ற மாதிரி டாஸ்க்கும் ஸ்டார்ட் ஆச்சு. பட் இப்போ புது ரூல்ஸ்லாம் என்ன தெரியுமா, அதெல்லாம் பயங்கரமா ரெடி பண்ணிருக்காங்க. இதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அதுல நம்பர் 1, யார் கையில இருக்க பொம்மையை வேணா புடுங்கிட்டு போலாம். நம்பர் 2, உள்ள போறதுக்கு முன்னாடி யாரை வேணா தடுக்கலாம். ரூல் நம்பர் 3, அவங்க பொம்மையை அவங்க தொட கூட கூடாது. இப்படின்லாம் போட எதை எதிர்பார்த்து இதெல்லாம் போட்டிருப்பாங்கன்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு. அடி உத குத்து, கண்டிப்பா ஒரு அடிதடி, கீறல்கள், வெட்டுகள், குத்துகள், தழும்புகள் இதெல்லாம் எதிர்பார்த்து தான் பண்ணிருக்காங்க. அது எப்படி ஒரு சீசன்ல ஒரு டைமாவது ரத்தக்காவு பார்க்கணும்ல, இல்லனா இந்த ஜண்டாக்கு எப்படி ஆத்மா சாந்தி அடையும்? உங்களுக்கு ஏன் இந்த கொலவெறி? இப்ப பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் ஒரு கேங், அடுத்து இதுங்கெல்லாம் ஒரு கேங், மத்த எல்லாமே குட்டி குட்டி கேங் தான் வச்சுங்களேன். இதுதான் பெரிய கேங். இது எப்படி மோதிக்க போகுது அப்படின்றத பாப்போம். கேம் ஸ்டார்ட் ஆச்சு. பிளான் போட்ட மாதிரியே ஜாக்கோட தூக்கிட்டாரு விஷால். சோ இப்போ விஷால் கேங் எல்லாம் விஷால ப்ரொடெக்ட் பண்றாங்க. அது யாரு? அதுதான் சத்யா அண்ட் கண்ணம்மா வீட்டுக்காரர். அண்ட் ஜாக்லினோட பொம்மையை புடுங்கிறதுக்காக ஜாக்லின் கேங்கை சேர்ந்த ஜாக்லின், ஜெஃப்ரி, ரயான் எல்லாம் அதை புடுங்க ட்ரை பண்றாங்க விஷால் கையில இருந்து. அதுல திடீர்னு கண்ணம்மா வீட்டுக்காரரு புத்துக்கு ஹெல்ப் பண்றேன்னு அங்க போயிட்டாரு. சத்யா ரொம்ப நேரம் போராடி பார்த்தாரு, முடியல. இந்த பக்கம் கேங் பெருசா இருக்கறனால எப்படியோ ஜாக்கோட பொம்மையை புடுங்கி பிச்சி ரயான் எடுத்துன்னு போய் உள்ள வச்சிட்டார். சரி, எல்லாமே உள்ள போயிடுச்சு. அப்ப யார் அவுட் அப்படின்னு பார்த்தா பரிதாபப்பட்ட விஷாலோட தற்போதைய கேர்ள் ஃபிரெண்டான தர்ஷிகா. பாவம், ஜாக்லினை காலி பண்ணணும்னு சொல்லிட்டு தன்னோட ஆளை விட்டாரு. பாவம்பா, சொல்றதா மெல்றதான்னு தெரியாம அமைதியா போய் நின்னுட்டாங்க தர்ஷிகா. இப்ப பாய் ஃப்ரெண்ட் தான் ஹீரோ மாதிரி இறங்கி ஏதாவது பண்ணணும். ஆனா இந்த பக்கம் தர்ஷிகா பொம்மையும் போச்சு. அவன் நினைச்ச மாதிரி ஜாக்கியும் அவுட் ஆக முடியல. சோ நம்மால் நிராயுதபாணியா நின்னாரு. ஆனா ஒட்டமெல்லாம் கீறி கண்ணா பின்னாடி ஒரு மார்க்கமாயி போச்சு. இத பார்த்த நம்ம சத்யா, என்னால பொறுக்க முடியல வாமச்சான், இப்படிதான் ஆடணும்னு ஆடிடலாம், நீ வாமச்சான் நீயே அப்படின்னு பயங்கர ஆக்ரோஷமா பேசிட்டு இருக்காரு. ஏமச்சான், இது ஏமச்சான் அடுத்தது ஆடணும், இதுல ஆட வேண்டியதான மச்சான் அப்படின்னு தான் நமக்கு தோணுச்சு. நான் உனக்கு இப்படி எல்லாம் தோணுது. இன்னொரு பக்கம் நம்ம அன்ஷிதா என்ன சொல்றாங்க, இந்த சாச்சனா என்னோட பொம்மையை புடுங்குறன்னு சொல்லி என் ட்ரெஸ் எல்லாம் தூக்கிட்டா, பேட் கேர்ள், இங்க பாரு சாச்சனா, இந்த மாதிரிலாம் பண்ணேன்னு வச்சுக்கோ, நானும் உன் ட்ரெஸ்ஸை பிடிச்சி தூக்கிடுவேன் அப்படின்னு இவங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பவித்ரா, என்னை இவ கடிக்கிறா அப்படின்றாங்க. கடிக்கிறான், இது யாரோ பண்ணதாச்சே, ஞாபகம் வந்துருச்சு. சீசன் 2ல நம்ம மகத்து பண்ணாரே, அதுக்கப்புறம் கடிச்சு விளையாடுறது அப்படின்னா நம்ம சாச்சனா தான். ஆனா அவங்களை கேட்டா நான் கடிக்கல அப்படின்றாங்க. ஆனா இந்த அக்கப்போர்ல யார் பவித்ராவை புடிச்சு கடிச்சதுன்னு தெரியல. ஏன்னா ஃபுட்டேஜும் பெருசா எடுக்க முடியல. வேற ஏதாவது பீஸுங்க வேலையை பார்த்து விட்டு போயிடுச்சா, கடிச்சத பார்த்தா மனுஷன் கடிச்ச மாதிரி தெரியலையே. ஃபைனலி இந்த ரவுண்டின் முடிவில் தர்ஷிகா அவுட். அந்த கோவத்துல இருப்பார்ல விஷால், அப்ப போய் ஜாக்லின் ஏதோ விஷால் கிட்ட பேச, நான் உன்கிட்ட பேசல, நானும் உன்கிட்ட பேசல, நீ தான் என்கிட்ட பேச வந்த அப்படின்னு மாறி மாறி கத்திட்டாங்க. ஆனா எதுக்கு கத்திட்டாங்கன்னே தெரியல. ஆனா ஜாக்லினுக்கு மனசாட்சி இல்ல தெரியாம கேக்குற மனசாட்சி இல்லையா, அவரே தன்னோட ஆளு போயிடுச்சே, யாரும் காப்பாத்துறதுக்கு ஆள் இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த டைம்ல போய் அவர்கிட்ட வாய் விட்டு உடம்புல ஏகப்பட்ட பூரல் கீரல்லாம் இருக்குது, அதோட சேர்த்து நீங்களும் கீரனா பாவம் அவர் எவ்வளவுதான் தாங்குவாரு, அப்படிதானே. இப்ப அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் ஆச்சு. அதுல அன்ஷிதா அவுட். அவங்கள அவுட் பண்ணி
விட்டது யாருன்னு பார்த்தா பவித்ரா. ஆனா இந்த பயபல என்ன பண்ணிருக்கு, எல்லாரும் போனதுக்கு அப்புறம் 6 அமர லாஸ்டா போயிருக்குது. அதனால ஸ்லாட் புல் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் ஆச்சு. எல்லாரும் அடிச்சு புடிச்சு கீழே ஊந்துட்டு ஓடுனாங்க. அதுல மஞ்சரிக்கு வேற மண்டையில அடிபட்டுச்சு. அதனால அவங்க தான் லாஸ்டா போயிருக்காங்க. அகைன் ஸ்லாட் ஃபுல் ஆயிடுச்சு. அதன்படி முத்து அவுட். அட கடவுளே, பயங்கரமா பிளான்லாம் போட்டுட்டு இருந்தாரு. கடைசியில இப்படி ஆயி போச்சே. படுபாவிங்க எல்லாருமா சேர்ந்து உங்களை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டாங்க. அடுத்து நிறைய ரவுண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் முத்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. அது என்னவென்றால், நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரர் இருக்காரு இல்லையா, கேப்ல கெடா வெட்டுற மாதிரி ஒரு பொம்மையை வைக்க சொன்னா ரவுண்ட் 2ல 2 பொம்மையை வச்சிட்டு இருக்காரு. அது பிக் பாஸ் டீமே கண்டுபிடிக்கல. ஆனா இந்த முத்து பைப்ல கரெக்டா கண்டுபிடிச்சிச்சு. அவ்வளவுக்கு கிரைண்டரா ஆனா முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் எதுவும் மாத்த முடியாது அப்படின்றதுனால பிக் பாஸ் குழுவும் அமைதியா விட்டாங்க. அண்ட் அன்சிதாவும் ஆல்ரெடி அவுட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் எது கிளறிட்டு அப்படின்னு நம்ம பிக் பாஸ் குழு பெருசா இதை கண்டிக்காம போய் தொலைங்க அப்படின்னு விட்டாங்க. அப்படிலாம் விட்டுற முடியாது மேடம், அப்படிலாம் விட்டுற முடியாது. அடுத்து நம்ம கேப்டன் சௌந்தர்யாவை பார்த்து, சார்ஜன் நேத்து நீங்க சூப்பர்வைசிங் வேலை பண்ணீங்களான்னு தெரியல, ஆனா தயவு செஞ்சு இன்னைக்கு பண்ணிருங்க அப்படின்னு சொல்ல, நான் நேத்து பண்ணிட்டேனே. தெரியும் நேத்து பண்ண மாதிரி இன்னைக்கும் பண்றேங்க. அப்புறம் இந்த ஷூ கக்கூஸ் எல்லாம் கரெக்டா கிளீன் ஆயிருக்கான்னு பாத்துக்கங்க. ஓகே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி கிட்ட, நான் நேத்து பண்ணவே இல்ல, எப்படி ஏமாத்தணும் பாத்தியா? அவ ஏமாத்தி நான் ஏமாறதுல தானேமா ஹாப்பினஸ். அந்த பார் சிரிப்பப்பார் என் செல்லத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஆனந்தி ஏதாவது ஒண்ணு பண்ணும் இல்லையா, அதனால ஷூ எல்லாம் நீ எதுக்கு பார்க்கணும், இதுனா இது புதுசா இருக்கு ரூல்ஸ், இதெல்லாம் சரி கிடையாதுடி அப்படின்னு மண்டையை கழுவுறாங்க. ஆனாலும் சௌந்தர்யா சரி விடு, ஒவ்வொருத்தரோட கேப்டன்சி ஒரு மாதிரி இருக்கும், அந்த மாதிரி எடுத்துன்னு போலாம் அப்படின்னாலும் நம்ம ஆனந்திக்கு ஆறவே இல்லை. ஆனா நானும் ஸ்டார்ட் டு எண்ட் பாக்குறேன், இந்த பீஸ் டாஸ்க்கும் பெருசா ஆட மாட்டேங்குது, நல்லா ஆடிட்டு இருக்கிறவங்க மண்டையும் பின்னாடி போய் குழப்பி விட்டுருது. ஆனா வீக்கெண்ட்ல மட்டும் பாயிண்ட் புடிச்சு பேசுறேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒண்ணு பண்ணி இந்த பீஸ் ஏதோ ஒண்ணு பண்ணுது, ஆனா என்ன பண்ணுதுன்னே தெரியலன்ற மாதிரி நம்மளையே கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருது. கன்ஃபியூஷன் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் தி லூஸ் மோஷன். கடைசியா என்னாச்சு, கஷ்டப்பட்டு உழைச்ச விஷாலுக்கு உடம்புல ஏகப்பட்ட அடி வெட்டு குத்து கீரல்லாம் இருக்கறனால தன்னுடைய தற்போதைய காதலி ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. அவரும் குழந்தை மாதிரி, எனக்கு வேணாம், நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு பொம்மை படம் போட்டாதான் சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி மூஞ்ச வச்சிட்டு இருந்தாரு. ஆனாலும் நம்மளால சாப்பிடணும் அப்படின்னு ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. சின்ன ஜெர்சிங்க அப்படிதான் இருப்பாங்க, கண்டுக்காத. இத பக்கத்துல உட்காந்து பார்த்த நம்ம சிவானே, கண்ணம்மா வீட்டுக்காரர் இருக்கே, இந்தாங்க நீங்களும் சாப்பிடணும் அப்படின்னு ஊட்டி விட்டு நக்கல் அடிச்சிட்டு இருந்தாரு. ஆனா நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரரு இவங்க ஊட்டுறத பார்த்துட்டு, அடடே குழம்பு நல்லா இருக்குன்னு சொல்ல வந்தேன் அப்படின்னு திருப்பி விட்டாரு. பாவம்பா, ஜோடி புறாவா வெளியே சுத்திட்டு இருந்தாங்க. இப்ப அந்த ஜோடியை பிரிச்சு ஒரே ஒரு புறாவை மட்டும் உள்ள விட்டுருக்கீங்க. அப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறப்போ அவர் முன்னாடி இப்படி எல்லாம் ஊட்டி விடுறது, மருந்து போட்டு விடுறது, அயோடெக்ஸ் போட்டு விடுறதெல்லாம் பண்ணா எவ்வளவு வருத்தமா இருக்கும். பாவம்பா நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரரு. சம்பந்தப்பட்ட நானே டென்ஷன் ஆகாம அமைதியா இருக்கேன், நீங்க என்ன ஆளாளுக்கு இப்படி பேசிட்டு இருக்கீங்க? இப்போ ஸ்டார்டிங்ல ஒன்னு சொன்ன தெரியுமா, கிளைமேக்ஸ்ல சொல்றேன் அப்படின்னு சொல்லி, அந்த மேட்டர் இப்போ இதுக்கு முன்னாடி இவங்க ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க தெரியுமா, அதை இந்த 2 பீஸுங்களும் பார்த்துட்டு வந்து, என்ன இவங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, இதெல்லாம் சுத்தமா சரி கிடையாது, விஷாலுக்கு அவன் மேல லவ்வே இல்லடி, இவதான் அவன் பின்னாடி சுத்திட்டு இருக்கா, இத சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்டா அப்படின்னு ஃபீல் பண்ணி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாக்குறப்போ உங்களுக்கு என்ன தெரியுது? ஒரு 5 செகண்ட்ஸ் டைம் தரேன், யோசிச்சு சொல்லுங்க. 5 4 3 2 1 யோசிச்சிங்களா? இல்லையா? சரி நானே சொல்றேன். ஆக்சுவலி தர்ஷிகாவை விஷால் லவ் பண்ணல அப்படின்றது உண்மைதான். ஆனா தர்ஷிகாவை உண்மையிலே லவ் பண்றது யாருன்னா இன்னுமா தெரியல, நம்ம பவித்ரா ஆனந்தி. அஞ்சலி சக்திய லவ் பண்ணல. சூப்பர் பெரியப்பா, மேல சொல்லு, மேல சக்தியை தான் கௌதம் லவ் பண்றான். அதனாலதான் பொசசிவ்னஸ்ல இதெல்லாம் பண்றாங்களோ. லவ்ன உடனே தப்பா நினைச்சுக்காதீங்க. ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மேல லவ்வுக்கு கீழே குறுக்குல நீ வந்து படுத்துப்பியாடா கும்ஃபு பாண்டா, அந்த மாதிரியான ஒரு கேட்டகரி. அந்த அளவுக்கு கேர் பண்றாங்கன்னு சொல்ல வந்தேன். மச்சான் அங்க பாத்தியா ஆளோட ஆளு. நெக்ஸ்ட் நம்ம தர்ஷிகா தனியா வந்து படுத்துட்டு இருக்காங்க. யாருமே அவங்க பொம்மையை எடுக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணி, அது மட்டும் இல்லாம சாப்பிடாம இருந்திருக்காங்க. சோ நம்ம விஷால் போய், ஏன்டா இப்படி பேசாம தனியா இருக்க, உன்னை பார்க்கவே கஷ்டமா இருக்கு, ரொம்ப ஃபீல் பண்றியா அப்படின்னு ஆறுதல் சொல்லி சாரியும் சொன்னாரு. ஏன்னா ஜாக்லினை காலி பண்ணும் அப்படின்ற நினைப்புல உன்னை மறந்துட்டேன் தங்கம், வெரி சாரிப்பா அப்படின்னு சொல்லி தன்னோட காதலி என்கின்ற கிரஷ கன்வின்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. போ ஜாங்கிரி, நான் உன்கிட்ட பேச மாட்டேன், உன் பேச்சுக்கா. இது எல்லாமே நல்லா போச்சு, இதோட முடிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தா வெளியில ஒருத்தர் எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் பூதம் மாதிரி கருப்பு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அச்சமில்லைன்னு பாட்டு பாடிக்கிட்டு எதையோ தொட்டு எல்லாம் கும்பிட்டு இருக்காரு. அதை பாக்குறப்போ ஒருவேளை இவருக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி ஏதாவது இருக்கோ, இல்ல காத்து கருப்பு ஏதாவது அடிச்சிச்சா அப்படின்னு தான் ஃபீல் ஆச்சு. நான் கொஞ்சம் மென்டல், எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சரி, இந்த பொம்மை டாஸ்க் இன்னைக்கும் கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் பெரிய தலைங்க எல்லாம் உள்ளதான் இருக்குது. என்ன மாதிரியான அடி வெட்டு குத்து ரத்தம் எல்லாம் வரப்போகுது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். ஒரே டயலாக தான் ஊருக்குள்ள சொல்லி தெரியற போல இருக்கு. நீங்க இன்னும் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம பிக் பாஸோட அப்டேட்ஸ் அண்ட் ஒரு சில டிஸ்கஷன், டாப் ஓட்டிங்ல யார் இருக்காங்க, லீஸ்ட் ஓட் யாரு, இப்படின்னு ஏகப்பட்ட டிஸ்கஷன் அங்க போகும். சோ மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இல்ல என்கிட்ட ஏதாவது பர்சனலா சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்கு, அங்க போய் சொல்லுங்க. மீண்டும் உங்களை இன்று மாலை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.